கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இறைவன் புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். He cannot do sin. அன்புக்குரியவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் என்ற சொல் கிறிஸ்தவத்துல அதிகம் கையாளப்படுகிற ஒரு வார்த்தை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் என்கிற வார்த்தை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இறைவனுடைய சிலுவை பாடுகள் பாவிகளை மீட்பதற்காக, இறைவனுடைய சிலுவை மரணம் பாவிகளை மன்னித்து மீட்டு எடுப்பதற்காக. உலக வாழ்க்கையில ஆசை பாவத்துக்கு காரணமாய் காணப்படுகிறது. யாக்கோபு எழுதின கடிதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பாவம் செய்கிறான். இங்க அழகான வார்த்தை, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சின் மீன்ஸ் ஐ மஸ்ட் born in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்த வாழ்க்கை தான் பாவத்தை விட்டு விளக்குகிற ஒன்றாய் அது காணப்படும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். யோவான் நற்செய்தியினுள்ளே நாம் பார்க்கும் பொழுது, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாயோ என்று சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் உலகத்திலே பிறந்த நோக்கத்தை மட்டுமே நாம் மையப்படுத்தக்கூடாது. இறைவனுக்குள்ளாய் நான் பிறந்தவனாய் காணப்பட வேண்டும். இஃப் we have a relationship with God, we will be born in Christ. இறைவனோடு உறவு இருக்கும் என்று சொன்னால் இறைவனிலே பிறந்த பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக we must come across the born again experience in our life. பாரம்பரியத்தின் அனுபவம் அல்ல, பராபரனுக்குள் பிறந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த பராபரனுக்குள் பிறந்த அனுபவம் வரும் பொழுது எந்த சூழலும் நாம் விளைவுகாத மக்களாய் காணப்படுவோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. He is in us. யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நான் பார்க்கும் பொழுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற இறை வித்து நம்மை பாவங்கள் அற்ற வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. இதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யோசேப்பு ஒரு தவறு செய்கிற ஒரு சூழல் வந்த பொழுது, போத்திபாருடைய மனைவியோடு கூட தவறு செய்கிற ஒரு சூழல் வந்த பொழுது, நான் தேவனுக்கு விரோதமாக இத்துணை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறான். தேவனால் பிறந்தவன் பாவத்துக்கு விளக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரால் பிறந்த பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? இறைவனுக்குள் பிறந்த அனுபவம், இறைவனுக்குள் வளர்கிற அனுபவம், இறைவனுக்காக என்கிற அனுபவம் நம்மிடத்துல உண்டு என்று சொன்னால் சிறப்பான வாழ்க்கையை தேவன் தருவார். அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். புடமிடப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவை. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உம்முடைய அன்பால், அருளால், கிருபையால் எங்கள் நிரப்பி இம்மட்டுமாய் தாங்கி இருக்கிறீர். இனிமேல் உம்முடைய தாங்குதலை கொடுத்து ஆசீர்வதியும். உமக்குள் பிறந்த அனுபவம், பாவம் செய்யாத வாழ்க்கை, அதிலே நாங்கள் நிற்க நிலைக்கு உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.